திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் கொப்பழித்த நேரிசை. தலம் திரு அதிகை வீரட்டானம். பதிகம் 24. பாடல் 3. விடையும் கொப்பளித்த பாதம் விண்ணவர் பரவி ஏத்த சடையும் கொப்பளித்த திங்கள் சாந்தம் வெண்ணீரு பூசி விடையும் கொப்பளித்த பாதம் விண்ணவர் பரவி ஏத்த சடையும் கொப்பளித்த திங்கள் சாந்தமும் வெந்நீர் பூசி சாந்தமும் வெந்நீர் பூசி சாந்தமும் வெந்நீர் பூசி உடையும் கொப்பளித்த நாகம் உடையும் கொப்பளித்த நாகம் முழ்குவாரும் நொல்லொன்கின்றும் உடையும் கொப்பளித்த நாகும் முழ்குவார் உள்ளதென்றும் அடையும் கொப்பளித்த சீரா அதிகை வீரட்டனாரே உடையும் கொப்பளித்த நாகும் முழ்குவார் உள்ளம் தென்றும் அடையும் கொப்பளித்த சீரா அதிகை வீரட்டனாரே அதிகை வீரட்டனாரே சீரார் அதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 3ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 3ஆம் பாடலில் சுவாமி இடது கால் வலிக்கிறதாம் அவருக்கு. அவர் இடது மீதியே அமர்ந்த வண்ணம் செய்வதால் பெருமானின் கால்களில் தழும்பு இடபாகத்தின் உடலில் படிந்துள்ளது அப்படின்னு சொல்றார். இடைவிடாது இடபாகத்தின் மீது அமர்ந்த வண்ணம் செய்வதால் பெருமானின் கால்களில் தழும்பு இடது பக்கத்தின் உடலில் அமைந்துள்ளது என்றும், அத்தகைய திருவடிகளை தேவர்கள் புகழ்ந்து போற்றுகின்றனர். அந்த மாதிரி இருக்கின்ற திருவடியை தேவர்கள் புகழ்ந்து போற்றுகின்றனர். மேலும் தக்கனிடம் தாங்கள் கொண்டிருந்த அச்சத்தின் விளைவாக தக்கன் சந்திரனுக்கு கொடுத்த சாபத்தின் தன்மையாக மாறுவதற்கு எவரும் நினைத்து பார்க்காத துணிவும் பின்னணியில் அழியும் நிலையில் இருந்த ஒற்றை பிறை சந்திரனை தனது சடையில் ஏற்றிக்கொண்டு சந்திரன் மறுவாழ்வு குளித்தவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்றார். இவ்வாறு ஒற்றை பிறை சந்திரனை தனது சடையில் படர வைத்து மறுவாழ்வு அளித்த சிவபெருமான் திருநீற்றின் நறுமணம் கமும் சந்தனமாக பாவித்து தனது உடல் முழுவதும் பூசியுள்ளார் என்று சொல்லுகின்றார். அன்பு கொண்ட தியானிக்கும் அடியவர்கள் அனைவருக்கும் உள்ளத்தில் சென்று அவருக்கு அங்கு அவர்கள் உள்ளத்தில் உறைந்து நிற்கின்றார் சிவபெருமான். உறைந்து நிற்கின்றார் சிவபெருமான் என்று சொல்லுகின்றார். அத்துகைய சிறப்பு வாய்ந்த திரு அதிகை வீரட்டானத்தில் எம்பெருமான் உரைகின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.